ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் லிட்டிலிங் கிரீன் மசாலா யாம் தவா ஃப்ரை தான் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இது சேனக்கிழங்குல நம்ம பச்சை கலரில் ஒரு மசாலா வச்சு அரைச்சி இதை செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல வந்து இந்த சேனக்கிழங்கு இது மாதிரி தின் ஸ்லைசஸாக இந்த அளவுக்குங்க மெலிசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ இதோடு சின்னதாக வேணுன்னா கூட, ஆனால் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டுங்க. இந்த சேனக்கிழங்குக்கு தேவையான உப்பு மொத்தம் இதுலேயே சேர்த்துக்கலாங்க. நம்ம மேலே கோட் பண்ணுறதுல வந்து கண்டிப்பாக பிடிக்காதுங்க. அதனால சேனக்கிழங்குக்கு இப்போவே உப்பு சேர்த்துருங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சேனக்கிழங்கு வந்து இதில் 1 பை 1 சேர்த்துங்க. ஒரு 3/4 வேக்காடு வந்து இதில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க. அப்படி கிள்ளி பார்த்தோம்னா கை நெகம் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணுங்க. ஆனால் ரொம்ப வெந்துருச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது. அதனால ஒரு 3/4 வேக்காடு மட்டும் வேக வச்சு தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோங்க. அதுக்கு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா தான் வச்சுருக்கோங்க. நம்ம மிளகாத்தூளும் சேர்த்து பிசைய போகிறோம். அதனால காரத்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டுங்க, தனி மிளகாத்தூள் கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம். இந்த கார்ன்ஃப்ளவர் கொட்டுறப்ப இது மேலெல்லாம் பட்டுருச்சுங்க. அதுதான் இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, அது அப்படியே பறக்குதுங்க கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுதான் இது. இப்போ பாருங்கள், அந்த புதினாவும் கொத்தமல்லி பச்சை மிளகா வச்சு அரைச்சோம் இல்லைங்க, அந்த க்ரீன் பேஸ்ட்டு, அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்து எல்லாம் கலந்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம இன்னும் மைதாவும் அரிசி மாவும் சேர்த்த போகிறோங்க. மைதா கொஞ்சம் சேர்த்துருக்கோங்க, 1 ஸ்பூன். நீங்கள் எடுத்துக்கிற அரிசி மாவும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற சேனக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலா பொருளை வந்து அதிகம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டுங்க, ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோங்க. நம்ம சேனக்கிழங்குக்கு வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி சுத்தமாக வடித்த சேனக்கிழங்கு மேலே நம்ம இந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த க்ரீன் மசாலா, அதை வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி இது மாதிரி தடவி வச்சுருங்க. கொஞ்சம் அதிகமாக தடவுனா கூட ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, கலந்து போகிறது இல்லைங்க. இந்த மசாலா கலந்து வராது. டீப் ஃப்ரை பண்ணால் தான் எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடுங்க. நம்ம தவா ஃப்ரை பண்ணுறதுனால நல்ல திக் கோட்டிங்காகவே இது மாதிரி கோட் பண்ணி ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இப்போ நம்ம தோசைக்கல் வந்து நல்லா சூடானோடனே எண்ணெய் தடவிட்டுங்க, நம்ம பெசரி வச்சுருக்க இந்த மசாலா பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சேனக்கிழங்கு வந்து ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு அந்த தோசைக்கல் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா சூடானோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம மசாலா பிரியவே இல்லை, ஏன்னா நம்ம தவா ஃப்ரை தானங்க செய்கிறோம். அதனால இப்போ ஒரு பக்கம் நல்லா இதானோன்னு எல்லா பக்கமும் இது மாதிரி முறுன்னு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்தோட சூப்பர் கம்போவாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.